ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் இ-சேவை போர்ட்டல் மூலமாக எப்படி எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இ-சேவை போர்ட்டல் மூலமாக எப்படி எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஎன் இ-சேவை போர்ட்டலை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் லிஸ்ட்டில் கன்சர்னரேட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா COD 602 ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் லேர்னிங் லைசன்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபில் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்எல். ஸோ எல்எல் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணணும். செகண்ட் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். மூணாவது ஃபீ பேமெண்ட். ஸோ எல்லுக்கு நீங்கள் ஃபீ பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கான அமௌண்ட் இ-சேவை வேலெட்டில் டெபிட் ஆகிக்கிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்த்தாக வெரிஃபை த பேமெண்ட் ஸ்டேட்டஸ். ஆல்ரெடி ஃபீ பேமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான ஸ்டேட்டஸ் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அஞ்சாவது பிரிண்ட் த ரெசிப்ட். ஸோ இந்த பேமெண்ட்டுக்கான ரெசிப்ட் பிரிண்ட் போட்டுக்கணும். ஆறாவது எல்எல் ஸ்லாட் புக்கிங். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் புக்கிங் பண்ண வேண்டியிருக்கு. இது ஆறாவது ப்ராசஸ். இதுலேயே நோட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் கோ த்ரூ த ரோட் சேஃப்டி டுட்டோரியல் பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபார் த ஆன்லைன் லேர்னர் லைசன்ஸ் டெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்எல் டெஸ்ட்டு எழுத போகிறதுக்கு முன்னாடியே ரோட் சேஃப்டி டுட்டோரியல் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதாவது தமிழ்நாடு சாலை விதிகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ண முடியும். ஒருவேளை டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரீடெஸ்ட் வைப்பாங்க. அந்த ரீடெஸ்ட்டுக்கு 50 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும். எல்எல் டெஸ்ட் எழுத போகிறதுக்கு முன்னாடியே அந்த ரோட் சேஃப்டி டுட்டோரியல் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காக ஒரு 12 நிமிஷம் வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்தாலே போதும், ஈஸியாக இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே ஒன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா செலக்ட் த கேட்டகரி இஃப் ரெக்யூர்ட்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரல் இருக்கும். ஒருவேளை டிஃப்ரெண்ட்லி அபிள்ட் பர்சன் அதை செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் இதில் ஜென்ரலை தவிர்த்து வேறு எதுவும் இருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஜென்ரலே செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ணுற அப்ளிகேண்ட் கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, எல்எல்ஆர் இல்லைன்னா அப்ளிகேண்ட் டோஸ் நாட் ஹோல்ட் எனி டிரைவிங் ஆர் லேர்னர் லைசன்ஸ் இஷ்யூட் இன் இந்தியா. இந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சப்மிட் வியா ஆதார் அத்தென்டிகேஷன், சப்மிட் வித்தவுட் ஆதார் அத்தென்டிகேஷன் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சப்மிட் வியா ஆதார் அத்தென்டிகேஷன் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த அப்ளிகேண்ட் ஆடியோ ஆஃபீஸ் விசிட் பண்ண தேவை கிடையாது. வீட்டில் இருந்தே டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்க முடியும். இதுக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்கு, அதை பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா எல்லோரும் இன்ஸ்டண்ட்டாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதே வித்தவுட் ஆதார் அத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேண்ட் ஆடியோ ஆஃபீஸ் விசிட் பண்ண வேண்டியிருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி எல்எல் டெஸ்ட்டும் அங்கே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா போர்ட்டல்லே கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்மிட் வியா ஆதார் அத்தென்டிகேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தமிழ்நாடுன்னு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடும். அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்டிருக்கோம். ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. ஒரு ஓடிபி வரும் உங்கள் ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு. அது இதில் டைப் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா டிக் பண்ணிவிட்டு அத்தென்டிகேட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அத்தென்டிகேஷன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபீச் ஆகிடும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆதார் மூலமாக பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபீச் ஆகிடும். இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பிளட் குரூப்பு, கண்ட்ரி ஆஃப் பர்த், குவாலிஃபிகேஷன், ஸோ இந்த மாதிரி எது நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் தான் பர்மனெண்ட் அட்ரஸ் தான் கேட்கும். அதில் சேமஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் அட்ரஸே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் அந்த ஏரியாவில் எத்தனை வருஷமாக ஸ்டே பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்கும். அதிலே பார்த்தீங்கன்னா இயர்ஸு, மந்த் இதையும் நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி வீக்கிலுக்கு எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறீங்க, ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். லேடிஸாக இருந்தாங்கன்னா வித்தவுட் கியர் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்க முடியும். இது ஜென்னாக இருந்தாங்கன்னா வித் கியர் அந்த ஆப்ஷன், NCWG இந்த ஆப்ஷன். ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெஹிக்கிள் டைப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் காட்டக்கூடிய அந்த ப்ளூ கலர்
ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடுக்கு வந்துடும். அதே மாதிரி வேறு எதுவும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதா தான் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ப்ளூ கலர் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரைட் சைடு வந்துடும் கைஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் வீக்கில் வந்து எல்எல்ஆருக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து இந்த செலக்ட் COVS அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில் அப் ஃபார்ம் 1 டீட்டெயில்ஸ் பிஃபோர் சப்மிட்டிங் அப்ளிகேஷன் கொடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கம் டிக்ளரேஷன் அஸ் டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அந்த டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எல்லாமே போட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எஸ் ஆர் நோ கொடுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் எஸ் ஆர் நோ கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் அக்செப்டட்னு சொல்லி வந்துடும். ஸோ அதில் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதுக்கும் வந்து ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் ஸ்லிப் அந்த ஸ்லிப் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து எப்படி பிரிண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரீஃபில்ட் பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் ஸ்லிப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லிப்பை வந்து பிரிண்ட் போட்டுக்கோங்க. இந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் ஆப்ஷனுக்கு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபார் எல்எல் அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஸோ அந்த மாதிரி அப்ளிகேண்டோட இன்ஃபோ எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வரும். அதில் வந்து ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து உங்களுடைய SLC மார்க் ஷீட்டிங் அப்ளை பண்ணலாம், ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணலாம், பேன் கார்ட்ஸ் இந்த மாதிரி எந்த ப்ரூஃபாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ஆதார் கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆதார் கார்டையே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்லோட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டேட்டஸுங்கிற இடத்துல வந்து சேவ்டுன்னு வந்துடும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிக் வந்துடும். ஸோ வந்துருச்சுன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டட்னு சொல்லி ஷோ ஆகும். தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீ பேமெண்ட் வந்து பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ப்ரொசீட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இசேவை வேலெட்லேருந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகும். ஸோ இதில் எந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜஸ் வந்து 60 ரூபா, டிபார்ட்மெண்ட் சார்ஜஸ் வந்து 230 ரூபா, டோட்டல் வந்து 290 ரூபா. உங்கள் வேலெட்லேருந்து 242 ரூபா வந்து டெபிட் ஆகுது. இதுவே ஓப்பன் போர்ட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஓப்பன் போர்ட்டலுக்கும் இசேவைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் மட்டும் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மேக் பேமெண்ட் வந்து கொடுத்துக்கலாம். மேக் பேமெண்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ரிசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், பிரிண்ட் ரெசிப்ட்னு வரும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் டிரான்ஸ்போர்ட் ரெசிப்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி செக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்லாம் ஷோ ஆகும். அவங்க கொடுத்துருக்கூடிய கேப்சாவை வந்து டைப் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ரெசிப்ட் அந்த பேஜுக்கு வந்துடும். அதில் வந்து எஸ்ஐ நம்பர், ரெசிப்ட் நம்பர், ஆடியோ நேம், பேங்க் ஆஃபீஸ் நேம், டேட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் அதில் கூடிய அந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு பிரிண்ட் ரெசிப்ட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டுக்கோங்க. பிரிண்ட் ரெசிப்ட் அந்த ஆப்ஷன் பக்கத்துலேயே வந்து ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹோம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்னது கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் யுவர் பெண்டிங் அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி ஷோ ஆகும். அந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அவங்க கொடுத்துக்கூடிய கேப்சாவை போட்டுட்டு சப்மிட் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபார் எல்எல், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே கம்ப்ளீட்டட்னு இருக்கும். ஃபீ பேமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா டு பி டன் பை த அப்ளிகேன் அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே ரெஃப்ரெஷ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ரெஃப்ரெஷ் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட்னு உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீச் ஆகிடும். நீங்கள் ப்ரொசீட் டு புக் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் வந்து புக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஸ்லாட் என்னெல்லாம் இருக்குங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் இந்த க்ரீன் கலர் இருக்கக்கூடியதெல்லாம் ஸ்லாட் அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். ரெட் கலரில் இருந்துச்சுன்னா நோ ஸ்லாட்ஸ் அவைலபிள்னு அர்த்தம். ப்ளூ கலரில் இருந்தால் ஹாலிடே, பிளாக் கலரில் இருந்தால் ப்ரீவியஸ் ஆர் ஃபியூச்சர்னு சொல்லி ஆப்ஷன். ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா ஸ்லாட் அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் ஸ்லாட் வந்து 10 to 11 AM இந்தமாதிரி வந்து டைம் ஷோ ஆகும். அதில் வந்து எவ்வளோ ஸ்லாட் இருக்குன்னு காட்டும், 120 இந்தமாதிரி ஸ்லாட்லாம் காட்டும். ஸோ இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா 3 டைம் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு
புக் ஸ்லாட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். புக் ஸ்லாட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை வந்து பார்த்து இந்த செக்யூரிட்டி கோடுங்கிற இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டைம் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு 3 அட்டெம்ப்ட் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் டு ஸ்லாட் புக் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ரெசிப்ட்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதையும் வந்து சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் பிரிண்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கான ஸ்லாட் டைமில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாஸ் பண்ணணும். நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் வந்து எல்எல்ஆர் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த எல்எல்ஆர் காப்பி வந்து 6 மாதம் வரைக்கும் வேலிடிட்டாக இருக்கும். 6 மாதம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லோக்கலாக ட்ரைவ்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இசேவை போர்ட்டல் மூலமாக எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் மெத்தட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிளியராக வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.